இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோன்னே பயமா இருக்கு, எல்லாம் புதுசு புதுசா வைரஸ் வருதே என்ன அப்படின்னு யோசனையா இருக்கா? அதுக்கு நம்மளுக்கு வீட்லயே எளிமையான தீர்வு இருக்குங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். உடம்புல வைரஸ் தொற்று வந்துச்சு அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா சளி பிடிக்கிறது, தும்மல் வர்றது, காஃப் வர்றது, இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் தான் வரும். பிரீத்திங் டிஃபிகல்ட்டியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாகும் போது. இதுக்கெல்லாம் வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, அதிமதுரம், திப்பிலி இதெல்லாம் வச்சு கஷாயம் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மருந்து குழம்புன்னு உணவுலயே செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு சுக்கு, மிளகு, தனியா, பூண்டு இதெல்லாம் போட்டு மருந்த குழம்பு மாதிரி ஆக்கி அதை சாப்பிடுவாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே வாரம் நம்மளுக்கு வரக்கூடிய சளி கழிவுகள் நீங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அவங்க வந்து ஆரோக்கியமா வாழறதுக்கு இந்த எளிமையான முறை பின்பற்றினா வாழலாம்.